அடுத்து வேப்பம் இலை. எதுக்கு நான் வேப்ப இலையை போடுறேன் அப்படின்னா, பொடுகு மற்றபடி நமக்கு தலையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் வேப்பந்தழை போடுறேன். நீங்கள் நார்மலாகவே தலைக்கு குளிக்கும்போது வேப்பந்தழையை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வடிகட்டணும்னா வடிகட்டிக்கலாம். ஏன்னா திப்பி திப்பியாக வந்து தலையில் நிற்கும். நீங்கள் என்ன தான் தலைக்கு நல்லா வாஷ் பண்ணாலுமே அது சம்டைம்ஸ் போகாது. அது சில பேருக்கு இரிட்டேஷனை கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை வடிகட்டி தலையில் அப்ளை பண்ணி குளிச்சிட்டிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்கள் பொடுகு இதெல்லாம் இருக்காது. ஆலோவேராவையும் வெத்தலையும் நான் போட்டுக்கிறேன். இது வந்து காய வச்ச ரோஸ். போட்டாச்சு. கீழே வந்து ரொம்ப இது வந்து தூசியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காய வச்சு அள்ளும்போது கொஞ்சம் தூசியாக இருந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம மேலாப்பில் இருக்கிறத மட்டும் எடுத்து வெங்காயம். இப்போ தான் எங்கே பார்த்தாலும் சின்ன வெங்காயம்